வாங்க ப்ராப்ளம் பார்க்கலாம். A bar of varying cross section consists of two sections of length 700 mm and 900 mm with cross sections 400 mm squared and 625 mm squared. It is subject to an axial pull of 100 kN. Take E equal to 200 kN per mm squared. Find the total elongation. வாங்க டயக்ராமேட்டிக்காக ப்ராப்ளம் ரெப்ரசென்ட் பண்ணலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ரெண்டு பார் சேர்த்து இருக்கிற மாதிரி இருக்குது, ரெண்டு கிராஸ் செக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு லென்த்து என்னது, பார் ஒன்னோட லென்த் என்ன 700 mm, அப்புறம் ரெண்டாவது லென்த்தோடது என்ன 900 mm. ஓகே, ஸோ லென்த் 700க்கு என்ன டயாமீட்டர் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் கொடுக்கல, டைரெக்டாக என்ன கொடுத்துட்டாங்க, ஏரியாவே கொடுத்துட்டாங்க. ஏரியா பார்த்தோன்னா 400 mm ஸ்கொயர்ட். அதே மாதிரி செகண்ட் செக்ஷனோட ஏரியா பார்த்தோன்னா 625 mm ஸ்கொயர்ட். வாங்க இதை வரைஞ்சிடலாம். லென்த் 700க்கு வரைஞ்சாச்சு, லெட் இட் பி 700. அப்புறம் அடுத்த கிராஸ் செக்ஷன் ஏரியா அதை விட பெருசு, அது என்ன 900. ஓகே, ஸோ லென்த் டைமென்ஷன்ஸ் வரைஞ்சிட்றேன். இது 700, இது 900, இதோட இது 1, இது செகண்ட் ரீஜனாக வச்சுக்கலாம். A2 இந்த கிராஸ் செக்ஷனோட ஏரியா, இது ரெக்டாங்கிளோட ஏரியா இல்லை, இது வந்து சர்க்குலர் பார். இதோட கிராஸ் செக்ஷனோட ஏரியா வந்து 625 mm ஸ்கொயர். அதே மாதிரி இதோட ஏரியா A1 எடுத்துக்கிறேன், இது வந்து 400 mm squared. So இது வந்து it is subjected to an axial load of 100 kN. So axial என்ன, along the axis. இப்போ இதுக்கு ஒரு ஆக்சிஸ் இருக்கும்ல, ஆக்சியல் லோடு தானே, லோடு தான் ஃபோர்ஸு. இது என்ன டைரெக்ஷனில், இந்த ஆக்சிஸ் டைரெக்ஷனில் நான் அப்ளை பண்ணுற லோடு. ஸோ அதான் ஆக்சியல் லோடு. P is equal to 100 kN. கிலோ எப்படி எழுதலாம், 10⁻3. ஸோ 100 × 10⁻3 Newton. இதுதான் நம்மளுக்கு இருக்கிற லோடு. அவன் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறான், டு ஃபைண்ட் எலாங்கேஷன். இந்த லோடால் எவ்வளோ பெருசாக ஆகும் அதான் கேட்டிருக்கான். ஓகே, வாங்க என்ன கண்டுபிடிக்க சொல்கிறான், டு ஃபைண்ட் எலாங்கேஷன் எவ்வளோ, அதாவது அதுதான் நம்ம என்ன எழுதுவோம், டெல்டா எல். ஸோ டோட்டல், இது வந்து டோட்டல் எலாங்கேஷன். ஸோ இந்த லோடால் என்ன ஆகுது, இதே லோடு தான் இந்த ரீஜனுக்கும் அப்ளை ஆகுது, இதே லோடு தான் இந்த ரீஜனுக்கும் அப்ளை ஆகுது. கரெக்டாக? ஸோ இந்த லோடு இந்த ரீஜனில் அப்ளை ஆகிறதுனால இந்த ரீஜன் வந்து என்ன இருக்கும், கொஞ்சம் சேஞ்ச் இன் லென்த் வருமா, கொஞ்சம் பெருசாகும், அதுதான் டெல்டா L1. அதே மாதிரி இந்த லோட் இந்த ரீஜனில் அப்ளை ஆகவே இல்லை, இந்த ரீஜன் என்ன ஆகும், இதுவும் கொஞ்சம் பெருசாகும், அதை வந்து டெல்டா L2ன்னு எடுத்துக்கிறேன். ஏன் சார் இது L1 L2ன்னு எடுக்கலாமே, ஏன் டெல்டா L1 ஏன் டெல்டா L2ன்னு எடுக்கிறீங்கன்னா, டெல்டா வந்து என்னது, ஸ்மால் சேஞ்சுன்னு வச்சுக்கலாம், ஆர் டிஃப்ரென்ஸ் இன் லென்த்துன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதனால தான். ஸோ டோட்டல் சேஞ்ச் இன் லென்த் வில் பி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் இன் ஃபஸ்ட்டு ரீஜன் ப்ளஸ் டெல்டா L2. இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிச்சோன்னா டோட்டல் சேஞ்ச் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த டெல்டா எல்லுக்கு என்ன சார் ஃபார்முலா, இந்த டெல்டா எல் இப்படி கண்டுபிடிக்கிறதா, இப்போ லோட் ஆக்ட் ஆகுது, இப்போதுமே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டை பிடிச்சி இழுக்கிறோன்னா அந்த ஆப்ஜெக்ட் பெருசாகுமா, ஸோ அதுதான் சேஞ்ச் இன் லென்த். இப்போ அந்த சேஞ்ச் இன் லென்த் இப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு இங்கே ஒரு சின்ன டிரைவேஷன் மாதிரி பண்ணிவிட்டு ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ணலாம். நம்மளுக்கு ஹூக்ஸ் லா தெரியும், ஸ்ட்ரெஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். இதுக்கு என்ன அர்த்தம், ஸ்ட்ரெஸ்னால் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஸ்ட்ரெஸ் இப்படி கேல்குலேட் பண்ணுவீங்க, லோடு பை கிராஸ் செக்ஷன் ஏரியா கிவ்ஸ் யூ ஸ்ட்ரெஸ். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். இந்த ப்ரப்போர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணோம், ஒரு யங்ஸ் மாடுலஸ் இன்ட்டு இ போட்டோமா. இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்னால் என்ன சொன்னேன், ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங் பட் லோடு பை ஏரியா, P/Aன்னு எழுதுனால இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ். இந்த ஸ்ட்ரெயின் நான் எப்படி எழுதுவோம், ஸ்ட்ரெயின் வந்து என்ன, ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் டெல்டா எல் பை ஒரிஜினல் லென்த் எழுதலாமா. ஸோ இப்போ என்ன எழுதுகிறேன், டெல்டா எல் பை எல். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், டெல்டா எல் மட்டும் வேணுமா ஃபார்முலா, அதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். அப்போ இது மட்டும் ஒரு சைடு ஆஃப் த ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் இன்னொரு சைடு கொண்டு போமா, அப்படி கொண்டு போனால் என்ன ஆகும், பி இங்கே பி இருக்குது, கீழே இருக்கிற டினாமினேட்டரில் இருக்கிற எல் நியூமரேட்டருக்கு போயிடும், PL பை கீழே வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்குது, யங்ஸ் மாடுலஸ் கீழே வந்துடுது, இஸ் ஈக்குவல் டு டெல்டா எல். நம்ம இப்போ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா மறந்துடாதீங்க, டெல்டா எல் சேஞ்ச் இன் லென்த் ஈக்குவல் டு
PL by AE. Change in length is equal to PL by AE. Pனா நான் எவ்வளோ லோட் அப்ளை பண்ணுறேன், லென்த்னா முன்னாடி அது எவ்வளோ லென்த் இருந்தது, ஏன்னா அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா, E வந்து அதோட மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி யங்ஸ் மாடுலஸ். வாங்க இப்போ நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட பார் வந்து டோட்டல் எலாங்கேஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ நான் இந்த ஃபார்முலா எழுத போகிறேன். ஸோ எனக்கு எத்தனை டெல்டா எல் வந்து என்ன இருக்குது, இது சம்மேஷன் ஆஃப் இந்த ரீஜனோட சேஞ்ச் இன் லென்த், இந்த ரீஜன் ஒரு சேஞ்ச் இன் லென்த். ஸோ இந்த ரீஜனுக்கு நான் என்ன ஃபார்முலா போடுறேன், PL by AE. அதே மாதிரி அடுத்ததுக்கும் PL by AE. ஓ, ஆனால் அப்படியா? ஸோ ரீஜன் 1ல் என்ன லோடு இருக்குது, ரீஜன் 1ஓட லென்த் என்ன, ரீஜன் 1ஓட கிராஸ் செக்ஷன் என்ன, ரீஜன் 1ஓட மெட்டீரியல் என்ன. அதே மாதிரி ரீஜன் 2ஓடுக்கு என்ன லோடு இருக்குது, ரீஜன் 2ஓட லென்த் என்ன, ரீஜன் 2ஓட ஏரியா என்ன, ரீஜன் 2ஓட மெட்டீரியல் யங்ஸ் மாடுலஸ் என்ன. ஆனால் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம்லேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம இதை பிடிச்சி இழுக்கிறோம் கரெக்டாக. ஸோ 100 kN பிடிச்சி இழுக்கிறோம். ஸோ நம்ம அதே லோடு தான் 1 and 2லையும் அப்ளை ஆகுது. 1 எவ்வளோ லோடு இருக்கோ அதே லோடு தான் 2லையும் இருக்கும். அதுலேருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு, P1 is equal to P2 is equal to 100 into 10 power 3 Newton. ஓகே, அதே மாதிரி இப்போ இது என்ன, யங்ஸ் மாடுலஸ். இது ரெண்டும் ஒரே மெட்டீரியல் தான், வேறு வேறு மெட்டீரியலில் ஒரே மெட்டீரியல். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரியும், யங்ஸ் மாடுலஸ் 1 is equal to E2 is equal to யங்ஸ் மாடுலஸ் கொஷனில் 200 kN per mm² கொடுத்துருக்காங்க. கிலோவை நான் என்ன பண்ணுறேன், 10 power 3 எழுதுகிறேன். 200 into 10 power 3 Newton per mm² தான் யங்ஸ் மாடுலஸ். இப்போது P ரெண்டுமே என்ன சேம், E என்ன ரெண்டுமே சேம். அப்போ காமனாக வெளியில் எடுத்துடலாம்ல. ஸோ டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு P by E என்ன வருது, L1 by A1 ப்ளஸ் L2 by A2. ஸோ டெல்டா எல் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு லோடு என்ன அப்ளை பண்ணுறோன்னு தெரியும். லோடு வந்து என்ன 100 kN. யங்ஸ் மாடுலஸ் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி கொஷனில் கொடுத்துட்டாங்க. லென்த் 1 லென்த் 2. லென்த் 1 என்ன 700 mm, அதே மாதிரி லென்த் 2 என்ன 900 mm. சரியா? அதே மாதிரி ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து அவங்களே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. சில ப்ராப்ளமில் டயாமீட்டர் கொடுத்துருப்பாங்க. டயாமீட்டரை வச்சு கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்னது πd²/4 யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே தேவையில்லை, டைரெக்டாக A1 A2 கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்க நம்ம ஃபார்முலாவில் வேல்யூஸை ப்ளக் பண்ணலாம். ஸோ டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு லோட் இஸ் 100 into 10 power 3 divided by யங்ஸ் மாடுலஸ் 200 into 10 power 3, L1 700, அதே மாதிரி L2 900, A1 ஏரியா 1 400, A2 625. ஸோ வாங்க இது கேல்குலேட்டரில். ஓகே, ஃபஸ்ட்டு நான் இந்த டேர்மை நான் சால்வ் பண்ணுறேன். 700 divided by 400 plus 900 divided by 625. எவாலுவேட் பண்ணிவிட்டேன். ஆன்சர் வந்து 3.19 வருது. ஸோ இதை எவாலுவேட் பண்ணானியும் இதோட ஆன்சர் என்ன 3.19. ஆனால் நான் அதை அடுத்த ஸ்டெப்பில் போட போகிறதில்ல, டேரெக்டாக கேல்குலேட்டரில் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ எவாலுவேட் பண்ண ஆன்சர் மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக அந்த ஆன்சரை கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு 100 into 10 power 3 divided by bracket ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் டேரெக்டாக டிவைட் பை 200 into 10 power 3னா உங்கள் கேல்குலேட்டர் என்ன எடுத்துக்கும், 200 மட்டும் டிவைட் பண்ணிவிட்டு 10 power 3 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அந்த தப்பை பண்ணக்கூடாது தான். நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கேல்குலேட்டரில் போகல bracket ஓப்பன் பண்ணிக்கோங்க. டினாமினேட்டர் எழுத வேலை 200 into 10 power 3. ஸோ நம்மளுக்கு வந்த சேஞ்ச் இன் லென்த் வந்து 1.595 mm. ஓகே, இதுதான் சேஞ்ச் இன் லென்த். ஓகே, நம்ம இந்த கொஷனில் இருந்து நம்ம கற்றுக்கிட்ட ஃபார்முலா என்ன, டெல்டா எல் ஃபார்முலா PL by AE. இது எப்போ வர டெல்டா எல், ஒரு லோடால் சேஞ்ச் இன் லென்த் வந்திருக்கோம், அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில். அப்படியே பெல் பட்டனும் அமுக்கிக்கோங்க. எங்கள் SOM சீரிஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.